விடாமுயற்சி படம் வெளியாகிறதே விடாமுயற்சியாக இருக்கிற வேலையில ரவிச்சந்திரன் இயக்கத்துல படத்துல நடிக்கிறதுக்கு ஒப்பந்தமாக இருக்காரு. இந்த படத்தோட படப்பிடிப்புக்காக ஹைதராபாத் போயிருக்கிற அஜித் ஓய்வு நேரங்கள்ல தனது பைக்கில் உலா வந்த வீடியோ காட்சிகள் இணையத்துல வெளியாகி ட்ரெண்டாச்சு. இப்பொழுது நடிகர் அஜித் குமார் தெலுங்கின் முன்னணி நடிகர் மெகாஸ்டார் சிரஞ்சீவியை சந்தித்து பேச இருக்காரு. குட் பேட் அக்லி படத்தோட படப்பிடிப்பும் சிரஞ்சீவி நடிக்கும் விஸ்வாம்பரா படத்தோட ஷூட்டிங்கும் ஒரே இடங்கள்ல நடந்து வர்றதாக சொல்லப்படுது. இதனால சிரஞ்சீவி படத்தோட படப்பிடிப்பு தளத்திற்கு சென்று அஜித் அவரிடம் பேசியதாக சொல்லப்படுது. அஜித்தின் சிரஞ்சீவியும் 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிரேம புஸ்தகம் என்ற அஜித்தின் முதல் தெலுங்கு படத்தின் பொழுது இருவரும் இணைந்து புகைப்படம் எடுத்துக்கிட்டாங்க. பல ஆண்டுகள் கழித்து 2 பேரும் சந்தித்து தற்பொழுது போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. இந்த போட்டோ தான் தற்பொழுது சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆயிட்டு வருது. அஜித் குறித்தான சந்திப்பு குறித்து சிரஞ்சீவி இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் எழுதியுள்ளதாவது: நேற்று மாலை விஸ்வாம்பரா படப்பிடிப்பு தளத்திற்கு சர்ப்ரைஸாக ஸ்டார் விருந்தினர் ஒருவர் வந்திருந்தார். எங்களது படப்பிடிப்பு தளத்தில் படப்பிடிப்பில் இருந்து மிகவும் பாசமான அஜித்குமார் வந்து எங்களை பார்த்தார். சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தோம். அவரது முதல் படமான பிரேம புஸ்தகம் படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு நான் இசை தட்டினை வெளியிட்டேன். அதை அஜித் நினைவு கூர்ந்தார். எனது ஜெகத்தேக வீடு திலோக சுந்தரி படத்தில் அஜித்தின் மனைவி ஷாலினி வளர்க்கும் அன்பான குழந்தைகளில் ஒருவராக இருந்தார். அவருடன் போற்றி பாதுகாக்க ஏராளமான நினைவுகள் இருந்தன என்பது தெளிவாக தெரிந்தது. ஆண்டுகளாக அஜித் அணிந்த நட்சத்திர அந்தஸ்து உச்சம் பெற்றது. ஆனால் பழமையை மறக்காத அஜித் இதயத்தில் ஒரு அழகான ஆத்மாவாக இருப்பதையும் கண்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் குறிப்பிட்டு அஜித்தை வெகுவாக பாராட்டியிருக்காரு சிரஞ்சீவி.